தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர். அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழவளவு, வாச்சான்பட்டி, நவீனிப்பட்டி, சத்தியபுரம், மலப்பட்டி, காயம்பட்டி முதலான 29க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் சே. சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். தேனி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் கதிர்காமு ஆகியோரை ஆதரித்து பெரியகுளம் ஒன்றிய பகுதிகளான புதுப்பட்டி, வாடிப்பட்டி, சில்வார்பட்டி, எருமநாய்க்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு கழகத்தினர் ஆதரவு திரட்டினர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான், தில்லைநகர் பகுதிக்குட்பட்ட செடல் மாரியம்மன் கோவிலிலிருந்து மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே. சீனிவாசன் ஆகியோர் பரிசு பெட்டகம் சின்னத்திற்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நீதிமன்றம், அண்ணா நகர், தில்லைநகர் சாலை, பட்டாபிராமன் தெரு, உக்கிரகாளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். நாகை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் செல்வி செங்கொடி, தலைஞாயிறு பேரூராட்சி, வேதாரண்யம் நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். நாகை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர். சந்திரமோகன், மாநில சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் திரு கிங்ஸ்லி ஜெரால்ட் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் ஏ. இளவரசனை ஆதரித்து காட்டுமன்னார்கோயில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாராட்சி, பேரூராட்சி மற்றும் குமாராட்சி கிழக்கு, மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சி பகுதிகளில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே. பாலமுருகன் மற்றும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு காசி தங்கவேலை ஆதரித்து பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணா கிராமம், மேற்கு ஒன்றியம், திருத்துறையூர், கண்டரக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு கழகத்தினர் வாக்கு சேகரித்தனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆ. ஞானசேகர், கலசப்பாக்கம் ஒன்றியம், பகாடம், பத்தியவாடி, ஆனைவாடி, காப்பலூர், சோழவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ஏ. பஞ்சாட் சரம் உள்ளிட்ட கழகத்தினர் உடன் சென்றனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ். காமராஜ் தொகுதிக்கு உட்பட்ட கொரடாச்சேரி, இலவங்கார்குடி, காட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் செல்வி செங்கொடிக்கும் கழக நிர்வாகிகள் ஆதரவு திரட்டினர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கே. பாண்டுரங்கன் மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ஆர். பாலசுப்ரமணி ஆம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கழக நிர்வாகிகள் பலர் உடன் சென்றனர். நீலகிரி பாராளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம். ராமசாமி, படுகர் இன மக்கள் வசிக்கும் அணிக்கொரை, தோரையெட்டி, எப்பநாடு ஆகிய கிராமங்களில் பரிசு பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். கலைச்செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு தமிழ்மாறன் காமராஜ் நகர் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் கழக நிர்வாகிகள் திரு மூர்த்தி, திரு பாண்டுரங்கன், உமாமோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு முருகசாமி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினர். அண்ணா தொழிற்சங்க தலைவர் திரு தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் சென்றனர்.